தமிழகத்தோட வரலாற்றில் 1425 கிலோ தங்கம் பிடிபட்டது அப்படிங்கிறது இப்போ தான் முதல் தடவைன்னு சொல்கிறாங்க. பிடிபட்ட மொத்த தங்கத்தோட மதிப்பு 1000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஆவணத்தோட பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை கழிச்சிட்டோம்னா மிச்ச தங்கத்தோட மதிப்பு 700 கோடி. இந்த 700 கோடி மதிப்புள்ள தங்கம் யாருக்கு சொந்தமானது, எங்கே போகுது, எங்கே வருது, இந்த பாதுகாப்பு அம்சம் கொண்ட அந்த மினிவேனை பற்றி சில தகவல்கள் உட்பட தமிழக வரலாற்றில் முதலாக நடந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். 1425 கிலோ தங்கத்தோட சவரனோட மதிப்பு தினம் தினம் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஒரு தொகுதிக்கு 3 பறக்கும் படை இருக்காங்க. 234 சட்டமன்ற தொகுதியும் பறக்கும் படை கண்காணிக்கிறாங்க. இதன் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தொகுதி வாரியாக பறக்கும் படையானது தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. பறக்கும் படையானது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்புதூர் குண்டலூர் நெடுஞ்சாலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டலூர் மிஜூர் அப்படிங்கிற சாலையோட வெளிவட்ட பாதை, அதாவது ஒரு ரிங் ரோடு, எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் அப்படிங்கிற பகுதியில் பறக்கும் படை வாகனங்களை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. பட்டப்பகலில் நம்ம சொல்கிற இன்சிடென்ட் ஆனது பட்டப்பகலில் நடந்திருக்கு. பட்ட பகல்ல 3 மணிக்கு 2 மினிவன், அதாவது ஒரு கார், ஒரு மினி கார்னு சொல்லலாம், ஒரு மினி லாரின்னு சொல்லலாம், ஒரு மாதிரி பாதுகாப்பு அம்சம் கொண்ட கொஞ்சம் வித்தியாசமாக அந்த லாரி வந்துகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க பறக்கும் படை. வந்தோன்னா பறக்கும் படை பார்த்தோன்னா அந்த லாரியை ஓரம் கட்ட சொல்கிறாங்க. பறக்கும் படை உத்தரவு காரணமாக அந்த லாரி ஓரம் கட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பதிலளிச்சதை பறக்கும் படை நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா பறக்கும் படை முழுமையாக சோதனை செய்கிறாங்க. பறக்கும் படை முழுமையாக சோதனை செஞ்சு முடித்தோன்னு தான் அவங்களுக்கு ஒரு அடிச்சரிக்கக்கூடிய தகவல் கிடச்சிருக்கு. முழுக்க தங்க கட்டிகள் அந்த 2 இடத்துலையுமே இருக்குது. ஒரு மினி கார்லையும் சரி, மினி லாரிலையும் சரி, பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாகனமாக அந்த வாகனம் இருக்குது. நிறைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. ரோப்பு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த பூட்டு, அது எல்லாமே மிக முக்கியமான அதிதீவிரமான பாதுகாப்பு அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லாரியில் இவ்வளோ பெரிய தங்கமானது இருக்குது. இந்த தங்கத்துக்கு ஆவணங்களை எடுத்துட்டு வாங்க, எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லுங்கன்னு சொல்லி ஆவணங்களை பறக்கும் படை கேட்டிருக்காங்க. ஊரிய ஆவணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 1425 கிலோவில் அந்த காரில் வந்த தங்கத்துக்கான 400 கிலோக்கு மட்டும் ஆவணங்களை காமிக்கிறாங்க. பில் ரெசிப்டை காமிக்கிறாங்க, எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. டோட்டலாக பறிமுதல் செய்யப்பட்ட 1425 கிலோவில் 400 கிலோக்கு மட்டும் ஆவணம் இருக்குது. 1025 கிலோக்கு ஆவணம் இல்லை. 1025 கிலோவோட சந்தை மதிப்பு இன்றைய தினம் 700 கோடின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 1425 கிலோவோட அந்த மதிப்பானது 1000 கோடியை தாண்டும் சொல்றாங்க. இந்த ஆவணம் இல்லாமல் இது எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும்போது இது குடோனுக்கு போகுது சார் அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடோனுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் விமான நிலையத்திலேருந்து இந்த தங்கத்தை எடுத்தோம். ஹாங்காங்லேருந்து இந்த தங்கம் வந்திருக்கு. ஹாங்காங்லேருந்து வந்த தங்கத்தை விமான நிலையத்தில், சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் எடுத்துட்டு எங்களுக்கு வந்த உத்தரவு அடிப்படையில் குடோனுக்கு எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடோனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனுக்கு எடுத்துட்டு போறதா அவங்க மீண்டும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லி பறக்கும் படை முடிவு பண்ணாங்க. பறக்கும் படை முடிவு பண்ணி சென்னை விமான நிலையத்திலிருந்து முறைகேடா அந்த தங்கம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில புரிதல் எடுத்துக்கிட்டு இந்த தங்கத்தை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஸோ தங்கத்தோட மதிப்பு பல ஆயிரம் கோடி இருக்கிறதுனால வருமான வரித்துறைக்கும் தகவல் கொடுக்கப்படுது, சுங்க வரித்துறைக்கும் தகவல் கொடுக்கப்படுது. தகவல் கொடுத்த பிறகு பறக்கும் படை என்ன பண்றாங்கன்னா தேடுதல் நடத்தும் அலுவலருக்கு தகவல் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் எல்லாரும் இந்த தங்கம் எங்கே போகுது, என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியில் அந்த தங்கத்தை முழுமையாக பறிமுதல் முதல்ல பண்ணிடுறாங்க. பறிமுதல் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த தங்கத்தை இப்போதைக்கு வச்சிருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த 2 வாகனமே அங்கே தான் நிற்குது. இந்த 2 வாகனத்துக்கு 24/7, அதாவது 24/7 பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இந்த வாகனத்தை வச்சிருக்காங்க. இந்த வாகனம் மிகுந்த கண்காணிப்புக்குள்ளாக இந்த வாகனம் இருக்குது. ஏன்னா இந்த வாகனத்தில் இருக்கிறது பெரும் மதிப்புள்ள தங்கம். இந்த பெரும் மதிப்புள்ள தங்கமானது யாரோட குடோனுக்கு போகுது, அந்த குடோனுக்கு போய் இந்த தங்கமானது என்ன செய்யப்படுறது, இந்த தங்கமானது இதுவரைக்கும் எத்தனை தடவை இந்த மாதிரி வந்திருக்கு, சென்னை விமான நிலையத்திலிருந்து ஊரிய ஆவணம் இல்லாமல் வந்திருக்கு, யார் உதவி அடிப்படையில் இந்த ஆவணம் வந்திருக்கு, இந்த தங்கத்தை பணமாக மாற்றி எலெக்ஷனுக்கு எதுவும் பயன்படுத்துகிற திட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணத்தில் பறக்கும் படை இந்த சம்பவத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருபடி பார்த்தீங்கன்னா சுங்கவரி அதிகாரிகளும் இந்த தங்கத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. ஒருபடி பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையும் இந்த தங்கத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. டோட்டலாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தங்கமானது
பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் 7 பறக்கும் படையை அதிகப்படுத்தியிருக்காங்க. தொகுதிக்கு 3 இருந்தது, இப்போ தொகுதிக்கு 7 அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. மிகுந்த தீவிர கண்காணிப்பு அடிப்படையில் அந்த பகுதியில் பறக்கும் படை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெருமதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுற தருவாய் வரைக்கும் இந்த தங்கத்தை கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஊரிய ஆவணம் அப்படிங்கிறது 400 கிலோக்கு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 1025 கிலோவானது தமிழ்நாட்டில் யாருக்கு சொந்தமானது? இந்த பெருமதிப்புள்ள தங்கமானது எப்படி ஆவணம் இல்லாமல் வெளியே வந்திருக்கு? இந்த கேள்விகளோட இந்த செய்தி இப்போ வரைக்கும் அப்படியே தொங்கிட்டு நிற்குது. இதுக்கப்புறம் இந்த செய்தியில் எந்த விதமான அப்டேட்டும் இப்போ வரைக்கும் வரல. நிச்சயமாக அது சார்ந்த அப்டேட் வரும்போது அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேசுவோம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.